அனைவருக்கும் வணக்கம். கரூரில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நேற்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியது மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி கரூரில் வேல்சாமிபுரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானார்கள். அதன் பிறகு விஜய் முதல்வரான பிறகு கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 9 மாதங்களுக்கு பிறகு அதே கரூரில் விஜய் மக்கள் சந்திப்பு நடந்த பொழுது இந்த கரூர் துயரச் சம்பவம் குறித்து பேசியது மிகப்பெரிய பேசுபொருளாகியுள்ளது. ஏன் என்னை காவல்துறையினர் கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டுள்ளார். இதுபோல் ஏற்கனவே காவல்துறை விஜய்க்கு எச்சரிக்கை செய்துள்ளதா, அதன்படி விஜய் கூட்டத்தை ரத்து செய்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த இடத்தில்தான் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்து திமுகவை அடி என்று அடித்து விட்டார். இதனால் தற்போது திமுகவினர் அலறிக்கொண்டிருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கூட விஜய் பேசியது கரூர் துயரச் சம்பவம் நிகழ்ந்ததற்கு காரணமே ஒரு கான்ஸ்பிரசி என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. அதேபோல சட்டமன்றத்தில் முதல்வர் பேசுகையில், அன்றைய முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், கரூர் துயரச் சம்பவத்தில் முழு பழியும் என் மீது போட்டுவிட்டார். ஆனால் அது நடப்பதற்கான காரணம் என்ன, எங்கே தவறு நடந்து விட்டது என்பதை குறித்து அன்றைய முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசவில்லை என்று இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுதான் மிகப்பெரிய விவாதத்தையானது ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் இது குறித்து பேசுகின்ற பொழுது, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்றாலும் சில காயங்கள் வலிகளை மறக்க முடியாது. அப்படி எல்லாவற்றையும் விட எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி உள்ளதென்றால் அது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனை கேட்கும் என்பதற்காகத்தான் தேர்தல் பிரச்சாரங்களில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என பயணம் மேற்கொண்ட பொழுது அரியலூர் கூட்டம் முடிந்து பெரம்பலூர் செல்ல ஆயத்தமான பொழுது காவல்துறை என்னிடம் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் பெரம்பலூர் செல்ல வேண்டாம், அங்கு கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது, எனவே நீங்கள் அங்கு செல்லாதீர்கள் என்று எனக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அந்த காவல்துறையின் எச்சரிக்கை கேட்டுக்கொண்டு நான் பெரம்பலூர் கூட்டத்துக்கு செல்லவில்லை. அதற்காக அன்றைய மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். அதை சுட்டி காட்டியுள்ளார் விஜய். காவல்துறை விஜய்க்கு எச்சரிக்கை செய்துள்ளது, பெரம்பலூர் கூட்டம் அதிகமாக இருப்பது அங்கே செல்லாதீர்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அங்கு செல்லவில்லை. அடுத்த கூட்டத்தில் அதற்காக பெரம்பலூர் மக்களிடம் மன்னிப்பு கேட்டேன். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்து அதேபோல் நாமக்கல் பிரச்சார கூட்டத்தை முடித்துவிட்டு கரூர் வரும் பொழுது ஏன் காவல்துறை பெரம்பலூரில் எச்சரிக்கை செய்தது போல கரூரில் எனக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்ற கேள்வி அவர் எழுப்பியுள்ளார். கரூரில் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக உள்ளது, நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, எப்படி நாமக்கல்லில் பெரம்பலூர் செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினார்களோ அதேபோல் கரூர் செல்ல வேண்டாம் என்று ஏன் என்னிடம் கூறவில்லை என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு பிறகு ஏன் என்னை காவல்துறையை வந்து கரூருக்குள் அழைத்துச் சென்றது, அன்றிருந்த காவல்துறையை நான் நம்பிவிட்டேன் என்று ஒரு உணர்ச்சிகரமாக விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை குறிப்பிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், என்னை காவல்துறையை நெடுஞ்சாலையில் இருந்து கரூருக்குள் அழைத்துச் சென்றது. அன்று காவல்துறை நாடகத்தை நான் அப்போது நம்பிவிட்டேன், நாடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல இப்படி நடந்தால் அப்படி செய்யுங்கள், அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள் என சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். நம் எல்லோருக்கும் இத்தனை வழிகள் காயங்களை கொடுத்தவர்களுக்கு 2026 தேர்தலில் பதிலடி கொடுத்து விட்டீர்கள். ஆனால் அது மட்டும் போதாது, அவர்கள் எழவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார்கள். காரணம் என்னவென்றால், என்னை பெரம்பலூருக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்த காவல்துறையை வார்த்தையை கேட்டு நான் செல்லவில்லை. அதேபோல்
கரூருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஏன் சொல்லவில்லை? என்னை நெடுஞ்சாலையிலிருந்து கரூருக்கு அழைத்துச் சென்றது காவல்துறை தான். அதை நான் நம்பிவிட்டேன். இப்படி நடந்தால் அப்படி செய்யுங்கள், அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள் என்று உங்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை அவர் எழுப்பியவுடன் திமுகவினர் தற்போது அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பழைய பல்லவியே பாடுகிறார்கள். விஜய் அவர்கள் தாமதமாக வந்தார், அதுதான் காரணம் என்கிறார்கள். அது ஒன்று மட்டும்தான் காரணமா என்று கேள்வி விஜய் கேட்கிறார். காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நான் வந்தேன் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். இது உண்மை என்ன என்பது தற்போது விசாரணையில் இருப்பதால் உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் சிபிஐ விசாரணை செய்வதாலும் நீதிமன்றத்தில் இருப்பதாலும் இதற்கு மேல் விஜய் அவர்கள் பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் எழுப்பிய கேள்வி நியாயமானதா இல்லையா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.